ஓம் சைராம் ஜெய் சைராம். என் அன்பு குழந்தையே, உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் உன் அன்பினை புரிந்து கொள்ளவில்லை. நீ அவர்களுக்காக படும் கஷ்டத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று மிகவுமே மனதளவில் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன் மனம் எப்படி இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். உனக்கு என்றும் காவலாய் மட்டுமல்ல, உன் கண்ணீர் துடைக்கும் ஆதரவு கரமாய் நான் இருப்பேன். நீ கவலையே படாதே, கண்ணீர் சிந்தாதே. நீ புண்ணியம் சேர்த்து கொண்டு இருக்கின்றாய். இந்த புண்ணியங்கள் உன்னை நிச்சயம் காக்கும். உன் வாழ்வில் உனக்கு எது சரியானதோ தேவையானதோ அதை கொண்டு வந்து உன் கைகளில் நிச்சயம் சேர்க்கப் போகிறது. இந்த வாழ்க்கை என்ற நாடகத்தில் பொய்யான வேடமிட்டவர்களாலும் நன்றாக நடிக்க தெரிந்தவர்கள் நடித்து உன்னை பின்னடைய செய்வார்கள். ஆனால் உண்மை உன்னோடு இருக்கும் வரை அந்த உண்மையை யாராலும் வெல்ல முடியாது தங்கமே. அதை மனதில் நீ வைத்துக்கொள். நீ உண்மையாக இரு. நீ உண்மையாக இருந்தாலும் அதுவே உன்னை நிச்சயம் பாதுகாக்கும். அது பாதுகாக்கும் அரணாக உனக்கு எப்பொழுதும் உன்னை சுற்றி இருக்கும். எனவே உன் வெற்றியை நானும் அறிவேன், நீயும் அறிவாய். இடையில் வருபவர்கள் நடந்து கொள்வதைக் கண்டு எந்த கலக்கமும் இன்றி துணிவோடு இரு. நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாவற்றையுமே. யாம் இருக்க பயம் எதற்கு? உன் துயரங்கள் முடிவுறும் நேரம் இது. இனி உனக்கு நல்ல காலம் ஆரம்பிக்கும் நேரம் இது. என் பரிபூர்ண ஆசியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். என் பரிபூர்ண ஆசி என்றுமே உன் குடும்பத்தை நல்லபடியாக வழிநடத்தி செல்லும். இது என்னுடைய சத்திய வாக்கு. நான் உன்னையே நம்பினேன், நம்புகின்றேன், இனியும் நம்புவேன். எவ்வளவு துன்பம் வந்தாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று நீ நினைத்தாயோ, எந்த நொடி நீ நினைத்தாயோ, இன்னும் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் நான் தாங்கிக் கொள்வேன் என்று எப்போது நீ சொன்னாயோ, அப்பொழுதே நான் உன்னை காப்பாற்ற ஆரம்பித்து விட்டேன். ஏனென்றால் உன்னை வணங்கும் எனக்கு வலிமை உண்டாக வேண்டும் என்றுதானே நீ அவ்வளவு செய்தாய். நிச்சயம் அதற்கான பலனை நீ அடையப் போகின்றாய். இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து உனக்கு ஆரம்பமாகிவிட்டது. உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. இனி எல்லாமே உனக்கு சுகமாக இருக்கப் போகிறது. உன்னுடைய இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வரப்போகிறது. சந்தோஷமாகவே அதை நீ அனுபவிக்கப் போகின்றாய். இப்போது இந்த விடிந்திருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையும் விடிய போகிறது. உன்னுடைய இருளெல்லாம் தூர போய்விட்டது. இனி உனக்கு வெளிச்சமாகவே இருக்கப் போகிறது. சோதனை அதிகமாக இருந்தால் கவலைப்படாதே. உனக்கு இன்பம் அதிக அளவில் வரப்போகிறது என்ற அர்த்தம். அதை மட்டுமே நினை. உன் வாழ்வில் பல நல்லதுகள் நடந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் நீ ஜெயிக்க பிறந்த என்னுடைய குழந்தை. நீ ஜெயிக்கப் போகிறாய். அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டு வீணாக அழுது உன்னை நீயே சோம்பிக் கொள்கிறாய். நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய அப்பா நான் இருக்கிறேன். இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து உனக்கு ஆரம்பமாகிவிட்டது. உன் துன்பங்கள் எல்லாவற்றையுமே நான் முடித்து விட்டேன். இனி எல்லாமே உனக்கு சுகமாகவே இருக்கும். உன் இல்லம் நிச்சயம் வெளிச்சத்தில் இருக்கப் போகிறது. இருள் இனி உன்னை சூழ்ந்து இருக்காது. வெளிச்சத்தோடு உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு நான் அழைத்து போகின்றேன். சந்தோஷமாக இரு. நீ ஜெயிக்கப் போகிறாய், வாழப்போகிறாய், நிம்மதியாக இருக்கப் போகிறாய். பிரச்சனை ஏதுமின்றி, கடன் ஏதுமின்றி சந்தோஷமாகவே நீ வாழப்போகிறாய். நான் இருக்கின்றேன்.